என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நேரமும் காலமும் உன்னை மாற்றிவிட்டதா? வசதிகளும் துன்பங்களும் துயரங்களும் இன்பமும் மகிழ்ச்சியும் செல்வமும் எது வேண்டுமானாலும் வந்து போகலாம். ஆனால் குலதெய்வ நினைப்பு மட்டும் எப்படி உன்னை விட்டு போய்விட்டு கொண்டே இருக்கின்றது. உன்னுடைய செயலால் எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவிக்கின்றாய் என்கின்ற வருத்தத்தால் உன் குலதெய்வம் மிகுந்த வேதனையிலும் மன உளைச்சலிலும் இருக்கின்றார். நீயும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றாய். உன் கஷ்டங்களை சரி செய்யக்கூடிய பொறுப்பை உன் அம்மாவிடம் உன் குலதெய்வத்திடம் விட்டு விடுவதை மறந்துவிட்டு நீயே ஏன் தவிக்க வேண்டும்? எதற்காக கஷ்டங்களை உயர்த்தி கொண்டே போகின்றாய்? என் குழந்தையே, எப்பொழுது நீ உன் குலதெய்வத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தயாராக இரு. கூடிய விரைவில் உன் குலதெய்வம் இருக்கக்கூடிய ஆலயம் எங்கு இருக்கின்றதோ அங்கு வந்து வணங்குவேன் என்று உறுதிமொழி கூறி அதற்கான நேர காலத்தை உருவாக்கியக்கூடிய நேரம் வரப்போகின்றது. விரைவிலேயே உனக்கான நல்ல செயலையும் நீ எதிர்பார்த்த நல்ல செயலையும் நீ எதிர்பார்த்த நல்ல நிகழ்வையும் நான் உனக்கு முடித்து கொடுப்பேன். நான் மட்டுமல்ல, உன் குலதெய்வமும் என்னுடன் கைகோர்த்து கொண்டுதான் நின்று கொண்டிருக்கின்றார். இதுவரையில் நீ யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் கஷ்டமோ கொடுத்தது கிடையாது. ஆனால் எல்லோரும் உன்னை கஷ்டப்படுத்துகின்றார்கள். எல்லோருக்கும் சேர்ந்து மீண்டும் ஏதாவது ஒரு வாக்கு வழக்கையில் உனக்கு பிரச்சனைகள் உருவாக்கி கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். எத்தனையோ முறை மற்றவர்களுக்கு உதவி செய்த உனக்கு இப்பொழுது ஒரு கஷ்டம் வந்திருக்கின்றது. ஆனால் அதை யாருமே கண்டு கொள்வதில்லை. உன் வழியை நீயே பார்த்துக்கொள் என ஒதுங்கி வேறு பக்கம் அவர்கள் போகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் உனக்கு உதவுவதற்கு உன் குலதெய்வம் மட்டும்தான் முடியும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றோம். என் தங்கமே, நீ அதை நினைத்து வேதனைப்படவோ கஷ்டப்படவோ வேண்டாம். ஆனால் உன் குலதெய்வத்தை நீ ஒதுக்கி வைக்கலாமா? உன் வரவுக்காக உன் குலதெய்வம் உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கும் பொழுது நீ யாருடைய வரவையோ எதிர்பார்த்து ஏன் காத்திருக்கின்றாய்? அல்லது நடக்க வேண்டும் என எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் மட்டுமே அடைந்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் நல்லதே நடக்க தயாராக உன் குலதெய்வம் வந்துவிட்டார். என் தங்கமே, இனி உன் மன வருத்தங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். உன் வாழ்க்கையினை சந்தோஷமாக வாழ்வதற்காக உனக்கென ஆசைப்பட்டதை நாங்கள் நடத்தி கொடுக்க போகின்றோம். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்த பிறகு உன் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்து ஒரு முறை பொங்கல் வைத்து நீ செய்வாயா? நீ யாருடைய செயல்களையும் எவருடைய வார்த்தைகளையும் நினைத்து வருத்தப்படுவதற்கு பிறக்கவில்லை. 1000 விதமாக எதையாவது நல்லது கெட்டதுகளை பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் அதற்கெல்லாம் நீ வருத்தப்படலாமா? உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய தயக்கமும் பயமும் கலக்கமும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகுவதற்கு நான் காரணமாக இருப்பேன். என் தங்கமே, மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உச்சத்தை தொடக்கூடிய உயர்ந்த வாழ்க்கையை உன்னை வாழ வைப்பதற்காக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான நல்ல நேரமும் காலமும் வந்துவிட்டது. என் குழந்தையே, பல தடைகளை தாண்டி நீ நிச்சயமாக உச்சத்தை தொடப்போகின்றாய். தடைகளும் தடங்கல்களும் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்குமே கிடையாது. உன் வாழ்க்கையும் அப்படி சில பிரச்சனைகள் நிகழ்கிறது. ஆனால் நீதான் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு கஷ்டப்படுகின்றாய். உனக்கு கனவுகள் எல்லாம் என் தங்கமே, உனக்கு கனவுகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. உனக்கு துணையாய் நானும் உன் குலதெய்வமும் இருக்கும்போது நீ ஏன் கண்டதையும் நினைத்து கலங்க வேண்டும்?
எப்பொழுதுமே ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பதை முதலில் நிறுத்து. தெளிவான முகத்தோடு மனதோடு உன்னை காண்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். மனதில் அவ்வளவு கஷ்டங்களை நீ சுமந்து கொண்டு அதை யாரிடம் சொல்லவும் முடியாமல், மனதிற்குள் வைத்து செல்லவும் முடியாமல் வாழ்வதை நீ பார்க்கும் பொழுது, ஒருபுறம் பரவாயில்லை, என் பிள்ளை எல்லாவற்றையும் சமாளித்து விடுகின்றாள் என்று சந்தோஷமாக இருந்தாலும், உன் நல்ல குணத்தையும் உன் திறமையையும் நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். உன் கஷ்டங்களை நினைத்து என்னால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? உன் குலதெய்வமும் உன் வருத்தத்தை நினைத்துதான் மன உளைச்சலோடு இருக்கின்றார்கள். அன்னையாக, உன் அம்மாவாக உன் வாழ்க்கை முறையில் வழிநடத்தி உனக்கு வெற்றியை கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகின்றோம். நிச்சயமாக நீ வெற்றியை அடைவாய். உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு இனிமையாக இருக்கும். என் குழந்தையே, உன் தொழிலிலும் வேலையிலும் நல்ல முன்னேற்றம் அடைந்து வசதி வாய்ப்புகளோடு உன்னை சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. உனக்கு துரோகம் இழைப்பவர்களை விட்டு விலகி வாழ கற்றுக்கொள். என் தங்கமே, யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் காலம் நிச்சயமாக உனக்கு உணர்த்தியிருக்கும். இதுவரை நீ கடந்து வந்த காலத்தில் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டாய்தானே? இனி யாரை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உன் வாழ்க்கை முழுவதுமாக அவர்களையே நம்பி ஒப்படைத்து உயர்வான பாதைக்கு செல்வதற்கு என்ன வழி என்பதில் மட்டும் தெளிவான சிந்தனைகளோடு இரு. இது உனக்கான வாழ்க்கை. உன் வராகி அம்மாவும் உன் குலதெய்வமும் உனக்காக நாங்கள் அமைத்து கொடுத்து அள்ளி கொடுத்த வாழ்க்கை. என் குழந்தையே, என்ன முயற்சி செய்தாலும் அதை நாங்கள் பெருமையோடு பார்த்து உனக்கான வெற்றியை அறிவிப்பதற்காக காத்திருக்கின்றோம். உனது தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரை உனக்கு ஏற்பட்ட தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் இனி உன் வாழ்வில் வரவே வராது. எல்லாம் உயர்வான நிலையையும் தாண்டி உன்னை மிகவும் உச்சமான நீ கொம்பில் அமர வைக்கப் போகின்றேன். நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு வருவாய். இந்த வராகி அம்மாவின் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது தானே? இனி ஒருபொழுதும் நீ எதை நினைத்தும் பயப்படக்கூடாது. என் தங்கமே, எதை நினைத்தும் கலங்கவும் கூடாது. உனக்கு தேவைப்படும் நேரத்தில் எல்லாம் உன்னை பாதுகாக்க நானே ஓடோடி வருவேன். என்னை நம்பு. உன்னை எண்ணி நகையாடியவர்கள் எல்லோரும் உன்னுடைய நிலையை கண்டு வாயடைத்து நிற்கும்படி நான் செய்து காட்டுவேன். இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம். நீயும் உன் குலதெய்வத்தை மறக்காமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வருவதற்கான விஷயங்களை பற்றி சிந்தனை செய். இது எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும். ஒவ்வொரு வருடமும் உனக்கான வசந்த காலமாக மாறும்படி, ஒவ்வொரு வருடமும் உன் முன்னேற்றத்திற்கும் நீ பெருமைப்படும்படியாக நாங்கள் உனக்காக நல்வழிகளை காட்டுவோம். என்னுடைய நல்ல வாக்கை எப்பொழுதுமே உனக்காக நான் ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டே இருப்பேன். என் தங்கமே, நீ கெட்டு போகும்படி ஒருபொழுதும் உன்னை விட்டுவிட மாட்டேன். என் குழந்தையை, நிச்சயமாக நீ பேரின்ப பெருமகிழ்ச்சியை அடைவாய். எல்லா விஷயங்களிலும் இருந்து உன்னை பாதுகாத்து கண்ணுக்குள் இருக்கும் இவை போல உன்னை அரவணைப்பேன். எதற்காகவும் நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் தங்கமே, என்னை நம்பு. உன்னை என் கட்டுக்குள் வைத்தல்லவா நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நான் உன்னை கஷ்டப்படுத்த விட்டு விடுவேன்? எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பின்புறமாக இருப்பேன். நீ வெற்றி பெறும் பொழுது உன்னை விட அதிகமாக சந்தோஷப்படுபவள் உன் அம்மா நான் தானே? என் அன்பு குழந்தையே, என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.